ஹலோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விலாக் எடுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஒரு காஃபி ஆர் டீ எடுத்துகிட்டு. ஸோ இது வந்து ஒரு மந்த் ஃபுல்லாகவே ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக வந்து திருப்பதி போயிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் வீடியோஸ் அந்தளவுக்கு எடுக்கவும் இல்லை. ஸோ இந்த மந்தில் ரேண்டமாக எடுத்த வீடியோஸ் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அப்பப்போ எடுத்தது தான். ஸோ நான் இப்போ போடலன்னா எப்பயுமே போட மாட்டேன். ஸோ வெளியில் போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா என்னால் வந்துட்டு டைமே கிடைக்க மாட்டுது. இது வந்து சாரீ வந்து பார்க்க போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது ட்ரெண்டிங் வந்து வின்டேஜ் சாரீஸ் தான். ஸோ இந்த பெருமாள் கல்யாணம் அந்த மாதிரி இதுக்கெலாம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி சேர்த்தா சாரீலாம் எடுக்க முடியும். இல்லைனா வந்து சுடி சாரீலாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த போத்தீஸ் சரவணாலாம் நீங்கள் போனீங்கன்னா செட்டிநாடு காட்டன் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. எனக்கு பெரிய பார்டர் பிடிக்கும், நிறைய பேருக்கு சின்ன பார்டர் பிடிக்கும். எனக்கு பெரிய பார்டர் போட்டால் எனக்கு செட் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. எனக்கு கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் எல்லாமே பட்ஜெட் வந்து 1Kக்குள்ளேயே வந்துச்சு. நிறைய சாரீஸ் சிலது வந்து 1000 மேலே வந்துச்சு. பட் ரொம்ப நல்ல ரேஞ்ச் பட்ஜெட்டில் எடுத்தால் 25 கிட்ட தான் நல்லா இருக்கே. இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். பட் எடுக்க முடியல. பட் இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே அழகாக இருந்துச்சு. நீங்கள் சரவணா பாடி அந்த சைட் போகிறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணலாம். நான் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன் பாடியில். பட் அது செட் ஆகல. புதுசாக போத்தீஸ் திறந்துருக்காங்களா, அங்கே தான் செட் ஆச்சு. பட் எனக்கு எப்பயுமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் பிடிக்கும். என்னன்னே தெரியல, அன்றைக்குன்னு பார்த்து செட் ஆகவே இல்லை. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்து ப்ளே ஏரியாஸ் நிறைய சம்மருக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரீ மெஹந்தி, ஜோசியம், அந்த கிளி ஜோசியம் எல்லாமே இருந்துச்சு. பட் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் எதுக்குமே போகல. அண்டு நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பாத்திரம், பக்கெட் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் பில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அண்ட் ரேண்டம் டேயில் வந்து நான் ஒரு வாட்டி வந்து மூவி போயிருந்தேன், மைக்கேல் ஜாக்சன் மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வாட்ச், கன்ஃபார்மாக வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த மூவி. ஏனே தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. கன்ஃபார்மாக வந்து தியேட்டர்ஸில் இருந்துச்சுன்னா நான் போடும்போது இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் லேட்டாக தான் போடுறேன். ஸோ கன்ஃபார்மாக போய் பாருங்கள். அண்ட் இந்த விலாக் ஃபுல்லாகவே ரிவர்ஸில் இருக்கும். மந்த் எண்ட்லேருந்து மந்த் ஸ்டார்ட் வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இல்லைனா என்னால் வந்து எடிட் பண்ணவே முடியல. ஸோ நான் வந்து வீக் இன் மை லைஃப் தான் யோசித்தேன். பட் என்னால் போட முடியல. ஸோ எல்லாமே இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரிவர்ஸில் போகுது, ஓகேங்களா. 30னா அப்படியே 1ஆம் தேதி வரைக்கும் போகும். ஸோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டுக்கு பேபி பிறந்துக்கு. ஸோ குழந்தைய பார்த்தே ஆகணும்னு போனோம். பட் ஆல்ரெடி பிறந்தப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு குழந்தை. அண்ட் வந்து இந்த இந்த டாய் வந்து குழந்தைக்கு வாங்கினது. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் எல்கேஜிலேருந்து ஒன்றா நாங்கள் ஒரு 3 பேர் இருப்போமா. அது வந்து இப்போ குழந்தெல்லாம் பிறக்கும்போது எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மதர்லிஹுட் ஃபீல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்டோட குழந்தையா இருந்தாலுமே எனக்கே வந்துட்டு ஒரு பேபி ஃபீல் வருது. அண்ட் கொஞ்சம் வெளியிலலாம் போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு ரேண்டம் டே. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பக்காவாக வந்து வீடியோ எடுக்க தெரியல, அது நானே ஒத்துப்பேன். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுத்ததெல்லாம் போட்டுடலான்னு. மேங்கோ ஐஸ்கிரீம் செம்ம ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ அதை விட எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது அண்ணா நகரில் கேக் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கும். சேம் ரேட் தான். இது ஆன்லைனில் வாங்கினாலும் இங்கேயும் ஒரே ரேட் தான், 160 அந்த மாதிரி வரும். பட் உள்ளே வந்து இருக்கிற க்ரீம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து ரொம்ப கூவியாக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி உள்ளே வந்து ஜெல்லி இருந்துச்சு. ஒரு மாதிரி மெல்ட் ஆகும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே ஒயிட் சாக்லேட்டு, மேலே கலர்ஸு. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அந்த ஆன்லைனில் வாங்குவோம்ல, அந்த ஐஸ்கிரீமை விட இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. கன்ஃபார்மாக அங்கே போனீங்கன்னா நிறைய இருக்குது, டேஸ்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுளாகவுமே இருக்குது. எனக்காவது ஒரு டே நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ரேவ் ஆச்சுன்னே நான் போய் வாங்கினேன். அண்ட் வந்து இது வந்து இன்னொன்று ஒரு நாள் இது வந்து இந்த டிவிகே வந்துட்டு கேம்பெயினிங்காக அந்த டைமில் வந்து டி நகர் சைடில் இருந்தபோது நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஈவினிங் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து உடனே 2 ஹவர்ஸில் கிளம்பணும். ஏன்னா எனக்கு கூட்டம்னா ரொம்பவே பயம். எனக்கு ஆசைலாம் இருக்கும் தான் பார்க்கணுன்னு. பட் எனக்கு கூட்டம்னா செட்டே ஆகாது. ஸோ அதனால் கடகடன்னு கிளம்பணுன்னு முதல்ல வந்து ஏதாவது ஷாப்பிங் போகிறேன்னா நான் ஜூஸ் குடிச்சிருவேன். அது ரீசெண்டாக தான் அந்த ஹேபிட் வருது, நல்லதுன்ற மாதிரி. பிகாஸ் ரொம்ப தலைவலி வந்துடும். அண்ட் எதுவுமே எடுக்க முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருந்துச்சு. அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் பிஜி மெட். ஸோ அவளுக்கு மேரேஜ்னால சரி ஏதாவது ட்ரெஸ் எதாவது எடுக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. போய் பார்த்தேன், சாரீ தான் எடுக்கலான்னு இருந்தேன். பட் எதுவுமே அந்தளவுக்கு செட் ஆகலை. சரி ஃப்ரீ மெஹந்தின்னு சொன்னாங்களா, சரி ஒரு இதுக்கு வாங்கியிருந்தேன், ஒரு ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன் ரெடிமேடில். ஸோ அதனால் வந்து அது பில் இருந்ததுனால ஃப்ரீ மெஹந்தின்னு தெரியாமல் போய் போட்டேன். சுத்தமாகவே நல்லா இல்லை. பட் ஃப்ரீ மெஹந்தி வேறு என்ன வரும். இப்போ நார்மல் டேவாக இருந்தால் எனக்கு இந்த டிசைன் சும்மா யாராவது குழந்தைங்க போட்டால் கூட ஓகே தான். அவங்க அந்த ஃப்ரீ மெஹந்தி சொல்லாமையாவது இருந்துக்கலாம். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை.
போத்தீஸில், டி நகர் போத்தீஸில். நான் அது போட்ட கையோட அவங்க முன்னாடி எதுக்கு அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து கழிச்சிட்டேன். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே மெஹந்தி போடுவேன். நான் தெரியாமல் சும்மா ஃப்ரீ மெஹந்தி தானே, ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கே போட்டுட்டு போயிடலான்ற மாதிரி இருந்தது. தப்பாக போயிடுச்சு. அங்கே முருகர் சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாய்பாபா, விநாயகர், முருகர் சிலை ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சவுண்டாக இருந்தால் சாரி. அண்ட் வந்துட்டு வெளியில் வந்து போத்தீஸ் வெளியில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க போத்தீஸ் இல்லை, சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் இருக்கிறது இல்லை, அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த போத்தீஸ் வெளியில் வந்து 99 ருபீஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வைப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பாருங்கள். பிகாஸ் பக்கெட்லேருந்து டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் வெளியில் வந்தோடனே கொஞ்சம் அழிச்சிட்டேன். லைக் ஹேர்லேயே போட்டு அழிச்சிட்டேன். ப்ரௌன் ஆகிடும்ல அந்த ஹேர். இதான் நான் சொன்ன 99 ப்ராடக்ட்ஸ் நிறையவே நல்லா இருந்துச்சு. பாட்டில்ஸு அண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு, ஸ்டோரேஜு எல்லாமே இருந்துச்சு. கன்ஃபார்மாக யாருக்காவது வேணும்னா நீங்கள் கன்ஃபார்மாக இங்கே வந்து வாங்கலாம். அது முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஏன்னா நான் அண்ணா நகர் சைடு அந்த மாதிரி கூட போய் சாப்பிட்டுடலாம் லஞ்சு. பிகாஸ் இப்போ இங்கே நான் மாட்டினேன்னா அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். எனக்கு கூட்டம் ரஷ் எல்லாம் பிடிக்காது. நான் சாம்பார் சாதமும் அண்ட் என் ஃப்ரெண்டு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி வாங்கியாச்சு. சாம்பார் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போல்லாம் ரொம்ப காரம் செட் ஆக மாட்டுது. ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குது, ஹீட் ஆகுது, வெயிலில் சுற்றிட்டு வந்தால் இறங்க மாட்டுது. அண்ட் தென் வந்து கோபி மஞ்சூரியன் ரொம்ப நாள் ஆச்சு இது கோபி மஞ்சூரியன்லாம் சாப்பிட்டு. அண்ட் பாசந்தி நான் ரொம்ப பாசந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரசமலாய் பாசந்தி ரொம்பவே பிடிக்கும். நான் எங்கே போனாலும் வாங்குவேன். எப்போல்லாம் நான் வெளில போகிறேனோ இதை சாப்பிட்ருவேன். எவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்குன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் லைக் ரொம்ப புதுசாக பார்த்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சாப்பிட்டுட்டு சேஃபாக வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் இது வந்து ஒரு டேயில் ஈவினிங் டைமு மாவரைக்க போக சொல்லியிருந்தாங்க. அதுவும் 2 தடவை எடுத்துகிட்டு போனோம். பிகாஸ் மாவு அரைக்கணும். அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று இந்த ராகி அதெல்லாம் அரைக்க சொன்னாங்க ஒரு வாட்டி. இன்னொன்று தடவை நார்மல் மாவு எல்லாமே அரைக்க சொன்னாங்களா. ஸோ அதுக்கு போயிருந்தேன். ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ கூப்பிட்டு வந்து ஆப்பிள்லாம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் என்னோடய சின்ன பொண்ணு வேறு. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தா, என்னடா சின்ன பசங்களாம் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் நான் எடுக்கல. அண்டு கையில் மெஹந்தி வந்து அதுக்கே பற்றிருச்சு. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சரி ஓகே ஒரு 2 டேஸில் போய்டும், மெஹந்தி வேறு ஏதாவது மாற்றிடணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வரதுனால திருப்பி போயிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ அப்படி போகும்போது ஹேவ்மோர் இருந்துச்சு. எனக்கு தெரியுது நான் நல்லாவே சாப்பிட்றேன்னு, பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹேவ்மோரும் போயிருந்தேன். ஹேவ்மோர் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு சிம்பிளாக எனக்கு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் பிடிக்கும். மண்டேலா டிசைன் சொல்லுவாங்க இதுக்கு பேர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் எப்பயுமே நான் வந்து ஒரு டிசைன் ஒன்றுத்தில் பார்த்து எடுப்பேன். இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே பண்ணல. சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இது போட்டுட்டேன். அதுவும் அவங்க போட்ட டிசைனுக்கு இது எவ்வளவோ பெட்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் 2 டேஸ்லேயே போயிடுச்சு. நான் ரொம்ப வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேர்டு குட் சோல் அந்த மாதிரிலாம் வந்து சும்மா போட்டிருந்தேன். இது வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி வரும். நீங்கள் வந்து 7 தடவை கீழே விழுந்தாலுமே 8ஆவது தடவை ரைஸ் ஆவீங்கன்ற மாதிரி. நான் சும்மா இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸு இதெல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக அந்த மாதிரி போட்டால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ சண்டே டைமு நீயானலாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. வேலூரில் கல்யாணம். ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு, அங்கே ஸ்வீட்லாம் நல்லாயிருக்கும், இந்த மிளகாஜா அதெல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஸோ மல்லிப்பூவும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு ஹேண்ட்பேக்கில் போட்டாச்சு. கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஸோ கிஃப்ட்டு கொடுத்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இவன் என்னோடய பிஜி மேட்டு. எனக்கு செம்ம க்ளோஸ், ரொம்பவே க்ளோஸ் இவன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவளை. லைக் ரொம்ப ரொம்ப ஒரு குட் கேரக்டர். அதை தாண்டி சண்டை வரும் பாருங்கள், எங்கள் 2 பேருக்கும் வேறு லெவலில் சண்டை வரும். பட் இவ அளவுக்கு எனக்கு கம்பெனி கொடுக்கவும் முடியாது. அண்ட் செம்மையாக அட்வைஸ் பண்ணுவாள். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ட் மேரேஜ் ஆகும்போது கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னொன்று ஹாப்பினஸ் என்னென்னா லைக் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வரான்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸும் இருந்துச்சு. அப்பப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அண்டு வர வழியில் தாபாவில் சாப்பிட்டது. பிகாஸ் எனக்கு லேட் ஆகிடும். எனக்கு நைட்டு 10 o'clock பிஃபோராக வீட்டுக்கு போகணும். ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு அவள் மேக்கப் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு உடனே கிளம்பிடணும். இது தூண்டில்னு நினைக்கிறேன், வேலூர்லேருந்து வர வழியில் இருக்கும். சரி ஓகே. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்கேன் அந்தளவுக்கு தாபாவில். வெஜ் வந்து மஷ்ரூம் கிரேவி, நானு, அப்புறம் வந்து இந்த ஃபூல்கா அதெல்லாம் சேர்த்தே ரொம்ப 260 to 270க்குள்ளே வந்துச்சு. அந்த பக்கம் போனீங்க, என் வீடியோ பார்த்து போனீங்கன்னா நீங்கள் போய் சாப்பிடுங்க. பிகாஸ் ப்ரமோஷன்லாம் இல்லை. தூண்டில் இல்லை, குடில். ஏன்னா தூண்டில் நான் வந்து ஈசிஆர் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக நம்ம கண் முன்னாடி எடுத்து சமைப்பாங்களா அது. அண்ட் இந்த ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அந்த டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு நாள் கோவில் போயிருந்தேன் எங்கள் டேடி கூட. எங்கள் டேடி கூட போனேன்னா எங்கள் டேடி இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுவார், நான் கோவில் பார்த்துட்டு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீரியஸாக எவ்வளோ பொங்கல் வாங்கினாலும் இந்த மாதிரி பொங்கல்லாம் வாங்கவே முடியாது. ஸோ அதை முடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் கிளம்பியாச்சு.
அண்ட் வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம், என் ஃப்ரெண்டு இன்னொருத்தி வீடு மாத்துறா. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங்ஸ் அதெல்லாமே போயிட்டுருக்கு. பட் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி மேரேஜ் சீசனாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போலாம் வந்து எனக்கு கொஞ்சம் மைதா ஐட்டம்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டுது. ஸோ வெளியில் போனால் பீட்ஸா ஆர் பரோட்டா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டா ஃபுல் வாமிட் வீட்டுக்கு வந்து எனக்கு அது இன்னும் கில்ட் ஆகிடுது, வேஸ்ட் ஆகுது மணின்ற மாதிரி. ஸோ அதனால் ஹேவ் மோர் கன்ஃபார்மாக ஐஸ்கிரீம் சாப்பிட போவேன். அது இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி சப்வே ஆர் டாக்கோ பெல்ஸு இல்லைனா கலிஃபோர்னியா பர்ரிட்டோ. இப்போ மோஸ்ட்டாக கலிஃபோர்னியா பர்ரிட்டோ வந்து எனக்கு என்னன்னே தெரியல, அஃபோர்டபுளாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி, கில்ட் இல்லாத ஃபீல் இருக்குது. ஸோ டாக்கோஸு அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. பட் எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு ரைஸு குழம்பு ஊற்றிட்டு காய வச்சுட்டு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது. அது ஒரே இதில் இந்த பொளிச்ச சோறு மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து இந்த மோச்சாவா அது அது அதுக்கப்புறம் கேக்கு இதெல்லாம் வந்து சரி ஓகே சாப்பிட்லாம். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகம். நான் ஒரேடியாக இதெல்லாம் சாப்பிடாம விட்டேன்னா எனக்கு கிறுகிறுன்னு ஆகிடும். ஸோ அப்பப்போ லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் சாப்பிட்றேன். முன்னாடிலாம் கொஞ்சம் நிறையவே ஜங்க் அதிகமாக சாப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் ஜங்க்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் வெளியூரில் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் உள்ளே ஃபில் பண்ணி தருவாங்க. இது நல்லாயிருக்கும். இது ப்ராசஸிங்கே செம்மையாக இருக்கும். பட் ஓகே, இங்கே வந்து வெறும் விப்டு க்ரீம் இருக்குல்ல, அதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி மேங்கோ ஃப்ளேவர் அது அந்தளவுக்கு இல்லை. அண்ட் சாக்லேட், எனக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் என் ஃப்ரெண்டுனால அப்படியே வாயில் ஒட்டிக்கிச்சு. எனக்கு பட்டர் ஸ்காட்சு இல்லைனா பிளாக் கரண்ட் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் தான் நான் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாமே வாங்குவேன். பட் இப்போல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இவ கூட ஒரு நாள் தனியாக ஷாப்பிங் வேறு. பிகாஸ் அவளுக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொருள் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். இவ என்னோட யூஜி மேட், அவள் என்னோட பிஜி மேட், இவ யூஜி மேட். வந்தோடனே சமப்பசி, பானிபூரி, பேல்பூரி, தெஹி பூரி எல்லாமே வாங்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் வெயிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜூஸ் கன்ஃபார்மாக வாங்கும்போது இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கரண்டி தட்டு 2 பேர் வந்து லைக் பெங்களூர் போகிறாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, புது பொண்ணு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகும்போது நானும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவள் பார்த்து அவள் ஹஸ்பண்டுக்கு எடுக்கும்போது எனக்கு பார்க்கும்போது என் கூட காலேஜில் என் பக்கத்தில் உட்காந்து படித்த பொண்ணா, என்னடா இவள் இவ்வளோ பொறுப்பாலாம் கிடையாது. ஏன்னா கரண்டி ஒன்று இந்த கரண்டி வேணும் அந்த கரண்டி வேணும்னு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாளா. ஸோ எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு லைக் சேம் நான் வாங்கினது. அண்ட் அவள் வந்து நான் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஸோ KFC வாங்கலை. எனக்கு செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. பட் நான் சாப்பிட்டுட்டு லைக் அப்புறம் அந்த ஓட் டேலாம் வந்துருச்சு. ஸோ ஓட்டு போடுறதுக்காக போயாச்சு. ஓட்டு போடுறதுக்கு வந்து எனக்கு தெரியும் எல்லோரும் யாருக்கு போட்டிருப்பீங்கன்னு. பட் எனக்கு வந்து எப்படி சொன்னது, ஜாலியாக இருந்துச்சு. காலையில் எழுந்துட்டு அண்ணா வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அண்ணாவும் தனியாக போயிட்டு வந்தோம். அண்ட் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. அமுல் ஐஸ்கிரீம் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓட் போட்டுட்டு சும்மாவே அந்த கை காமிச்சிட்டு போல விரலாம் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக 2 பேராக போய் போட்டுட்டு வந்துட்டு இப்படி தான் வந்து இந்த மந்த்து செம்மையாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு. நான் வேலூர் போயிட்டு வந்த உடனே வெளியில் போகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியவே தான் சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இந்த அம்ச்சி ஐஸ்கிரீம், அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் சொன்னேன்ல, எனக்கு என்னவோ நான் அன்றைக்கி சாப்பிட்டது தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீலு. இது வந்து ஓகே மேங்கோ ஐஸ்கிரீம், பட் புளிக்குது. நிறைய பேருக்கு புளிப்பு பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு பிடிக்கும். பட் இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. எனக்கு திருப்பி போய் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு டெம்டிங்காக இருந்தது வந்து அந்த ஐஸ்கிரீம் தான். இதுவும் 164 சம்திங் வந்துச்சு. இது வந்து ஜெப்டோ, ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஜெப்டோவில் 160க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே 160. எனக்கு இதை விட குவான்டிட்டி அதில் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க கேக் பாயிண்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆர்டர் போட்டு வீட்டில் வந்து சாப்பிடணுன்னா இது ஓகே. பட் இது உடனே மெல்ட் ஆகிடுது. ரொம்ப வந்து கையில் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட முடியல. கடன்னு மெல்ட் ஆகிடுது. என் தங்கச்சி ஒரே யார் ஃபஸ்ட்டு வாய் எடுக்கிறான்ற மாதிரி வந்து சண்டை வந்துட்டு இருந்துச்சு. நான் தான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு தரேன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம். உடனே வந்து இதில் பீஸ் கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக பார்த்துட்டு இருந்தா உடனே உடஞ்சிருச்சு பாருங்கள். எடுத்து ஒரு கடி கடிச்சா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக இருந்துச்சு எனக்கு வந்தது. மேலே இருக்கிறது ஒயிட் சாக்லேட் தான், உள்ளே இருக்கிறது மேங்கோ ஐஸ்கிரீம். அது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த விப்பிங் க்ரீம்லேயே நிறைய ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா விப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மந்தில் இன்னொன்று ஒரு கோயில் போயிருந்தேன். பாடிகாட் முனீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே போயிருந்தேன். லைக் ரொம்ப ஃபீவர்ஸாக இருந்துச்சு. லைக் ரொம்ப அலைச்சல், ரொம்ப ஃபீவர், உடம்பு டக்குன்னு முடியாமல் இருந்துச்சு. சரி இந்த கோயில் போனால் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு போயிட்டு வரலான்ற மாதிரி. அண்டு எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து வெளியில் சுற்றி உடம்பு வந்து சரியில்லையா இல்லை செட் ஆகலையானு தெரியல. ஏன்னா
என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வந்து கேர் ஆகுது, வெயில் ஒத்துக்க மாட்டுது. அன்றைக்கி போகும்போதும் செம்ம வெயில். ஸோ போயிட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் வர வழியில் பாசந்தி சாப்பிட்டு எனக்கு ஏனே தெரில இந்த கிரேவிங்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாசந்தி, ரசமலாய் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. மேங்கோ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பட் புளிக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி நான் இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. அண்ட் வந்து பௌர்ணமி போச்சு. அந்த பௌர்ணமியில் வந்துட்டு லைக் கோயில் போயிருந்தேன். பௌர்ணமிக்கு வந்துட்டு புட்லூர் கோயில் போயிருந்தேன். புட்லூர் கோயில் போயிட்டு லைக் போகும்போது வந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ அண்டு இங்கேருந்தும் வந்துட்டு ஆட்டோ. பிகாஸ் நடக்கிறது ரொம்ப லாங். மம்மி கூட போயிருந்தேன். ஸோ ஆட்டோ அன்றைக்கின்னு பார்த்து செம்ம ரஷ்ஷு. ஷேர் ஆட்டோலாம் இல்லை, நார்மல் ஆட்டோ தான் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு உள்ளே வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ எங்கேயா போய் ஜூஸ் குடிக்கலன்னா கீழே விழுந்துருவேன்ற மாதிரி இருந்துச்சு. அம்மா அதனால் வேண்டாம், நார்மல் ஆட்டோவே வெய், பக்கத்தில் தான் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் வேண்டாம் வெயில் தாங்கலைன்ற மாதிரி. போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த குறி சொல்கிறவங்க அவங்களாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஸ்கூல் டைம்லலாம் இந்த கோயில் ஒரு வாட்டி வந்திருக்கோம். அப்போல்லாம் ஒரு வாட்டி சொல்லி பயமுறுத்திட்டாங்கன்னா அதுலேருந்து அவ்வளோவா அதில் பார்க்குறது இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். உண்மையாகவே ஜூஸு, டீ, காஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. மம்மி டீ குடித்தாங்க. இவ்வளோ வெயில்லையும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து குடிச்சது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இந்த லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி தான் இறங்கும். பட் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து ரொம்ப நாள் கழித்து லைக் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்க ஜூஸ் கடைக்கில் போனேன்னா நல்லா இருந்துச்சு. அந்த டப்பாலாம் அழகழகாக இருந்துச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயாச்சு ஸ்டேஷன்லேருந்து. அண்ட் நைட் டைம் வந்து சும்மா என் தங்கச்சி வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நல்லாயிருக்கும், அவள் நல்லா பெயிண்ட் பண்ணுவாள். அதனால் வந்து அதெல்லாம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் பொறுமையாக பண்ணுவாள். எனக்கும் அந்த பொறுமை இல்லை. நைட் 11 தான் எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொடுத்தாங்க, இது பர்த்டேன்னு. நைட் அந்நேரத்துக்கு பிரியாணி சாப்பிட்றா. லைக் 3 வேளை. அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரியாணி வச்சு லைக் மார்னிங், நைட்டு, மத்தியானம் எல்லாமே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்படி இந்நேரத்துக்கு பிரியாணி இறங்குது. நானும் நைட் 2 மணிக்கெலாம் மேகி சாப்பிட்ட பொண்ணு தான். பட் ரீசெண்டாக வேண்டாம், கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கலாம். லைக் நான் வெளில போனால் சாப்பிடுவேன், இப்போவுமே பீட்சாலாம் சாப்பிடுவேன் தான். ஆனால் நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லை. அண்ட் சூடு பண்ணி அடுத்த நாளுமே அதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. 3 வேளை எப்படி இறங்குச்சுன்னே தெரியல. ஸோ வந்து அவள் வந்து அப்படி தான் நைட்டு சாப்பிட்டுட்டு வரைவா, நைட்டு உட்காந்து படிப்பா. அண்ட் காலையில் நல்லா தூங்குவா. ஈவன் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது கூட என் தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதனால தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன். இல்லைனா ஏதாவது சவுண்டு வந்து வச்சுட்ருப்பா, ஃபேன் ஆன் பண்ணுவா, இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து பழைய சாதம், காரக்குழம்பு இருந்துச்சு. கோயிலுக்கு போகணும். மேடம் தான் நாள் கிழமை பார்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ இந்த சாரீ வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த வைலட் கலர்லேயே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வைலட் வித் பிங்க் காம்பினேஷன் பிடிக்கும், க்ரீன் வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன் பிடிக்கும். ஸோ அது போயிட்டு கோயிலுக்கு போகும்போது அப்போல்லாம் கட்டினா தான் வந்து இந்த மாதிரி கட்ட முடியும். அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து நெசசரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து வேணும். ஷையாவே போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக போயிட்டு வாங்க, ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ 3 செட்டு வந்துட்டு இன்னர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1000க்கு இருக்குது. பேடட் வந்து 1300க்கு இருக்குது. நல்லாவும் இருக்குது குவாலிட்டி. கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள். ஷையாவே விஆர் மாலில் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ போயிட்டு இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்கே போய் உங்களுக்கு சைஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பக்காவாக அவங்களே செக் பண்ணி தருவாங்க. அங்கே வாங்கினாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு தான் இருக்குது. 40% ஆஃப்லாம் கூட போயிட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ரா எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் முடிச்சுட்டு பாண்டியன்ஸ் வந்தாச்சு. ரொம்ப நாளாக பாண்டியன்ஸில் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி, அதை விட எறா பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் 65 ஆம்லேட்டு அண்ட் வந்துட்டு நான் ஈரல் ஆர்டர் பண்ணேன். எனக்கு சாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கின்னு பார்த்து சாப்ஸ் இல்லை, பிரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு சாப்பிட மாட்டா. ஸோ ஒரு 4-5 ஐட்டம் சாப்பிட்டுட்டு ஈவன் கேஸ் ரேட் அதிகமானதுனால பாண்டியன்ஸ்லேயும் அதிகம் பண்ணிட்டாங்க. எனக்கு ரேட் பார்க்கும்போது நெஞ்சே வலிச்சிச்சு. பட் செம்ம டேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் சூப்பராகவே போச்சு. அண்ட் இந்த மூவி போயிருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. லைக் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி போல இருக்குது, எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரிலாம் இல்லை. இவங்க மூவி நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னவோ தெரியல, இந்த மூவி வந்து எனக்கு கனெக்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ மூவிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த பேஜ் வச்சுருக்காள். ஸோ அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னாங்க, முகப்பேர் சைடு. ஸோ முகப்பேர் சைடு போயிட்டு டெலிவரி கொடுக்கும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்துட்டு அந்த இது ஃபுல்லாக வந்து லைக் இந்த மாதிரி பேசுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு டெலிவரி கொடுக்கறதுக்கு ஆள் வந்தோடனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். வேறு லெவல் வெயில். எனக்கு என்னன்னே தெரியல, வெயிலில் போயிட்டு வந்தால் செட் ஆக மாட்டேது. லைக் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வருது. ஸோ மேக்ஸிமம் வெயிலில் சுற்றாமல் கொஞ்சம் மால் போகிறது, ஆர் ஏதாச்சும் வந்து கடையில் வந்து கொஞ்சம் ஏசி ஷாப்பாக போயிடுறது, ஃபுட்டு கூட வந்து அந்த மாதிரி போய் உட்காந்துட்டா தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு பேபி பிறந்துச்சு சொன்னல. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வந்து வேறு ஆர்டரில் வச்சதுனால கன்ஃபார்மாக இப்படி எடிட் பண்ணிட்டேன். எனக்கு இல்லைனா டெலிட் பண்ணுவோம், ஸ்பேஸ் இருக்க மாட்டேது அடுத்து இது பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவளை போய் பார்க்கணுன்ற மாதிரி.
இந்த பொண்ணு வந்து என் கூட எல்கேஜிலேருந்து படித்த பொண்ணு. லைக் நான், இவ, அப்புறம் இப்போ வண்டி ஓட்டுறால அவள், நாங்கள் 3 பேருமே வந்து போய் பார்க்குறோம். பாய் பேபின்னு சொன்னதுனால ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அது சும்மா எங்களுக்கு தெரியும் ஃபோன் வந்துடுச்சு பாய் பேபின்னு. ஸோ அதனால் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அவளும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. என் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே வந்துட்டு லைக் ப்ளூ கலர் நெயில் பாலிஷ்லாம் வச்சுருந்தா. எப்படி உனக்கு தெரியும்னா அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தான். ஸோ அவள் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தலைலாம் வர சொன்னான். ஓகே, அவளுக்கு ஓகே ரொம்ப வந்து முடியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தலை மட்டும் செம்ம சிக்கு. அதனால் செம்ம சிக்கு எடுத்துகிட்டு தலை வாரிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அந்த டேவே. வாய்ஸ் கொடுக்கும்போது என் தங்கச்சி எழுந்துட்டான். ஸோ வந்து இதுக்கப்புறம் வீடு சத்தமாக தான் இருக்கும். என் தங்கச்சி வந்து ரொம்ப ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி எப்பயுமே சத்தம் வச்சுக்கிட்டே இருப்பா. அது ஏன்னே தெரியாது. ஸ்பீக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவா, ஆன் பண்ணிடுவா. அண்ட் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்கு முன்னாடி வந்து போய் ஷாப்பிங் பண்ணது, அதோட ஒரு பிடிஎஸ் சீன்ஸு. இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஹேண்டுமே உள்ளே இருந்துச்சு. பட் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தைக்கலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து சும்மா ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு சரவணா ஸ்டோர்ஸில். ரக்ஷன், சுனிதா எல்லாம் இருந்தாங்க. ஏஞ்சலினா அவங்களாம் இருந்தாங்க. ஸோ வெயிலில் போயிட்டு டி நகர் போனாலே ஃபஸ்ட்டு போயிட்டு பாதாம் மில்க் குடிக்கணும் அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். இதெல்லாம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது. அண்ட் சமோசா வந்து சின்ன சமோசா இருக்கும். அண்ட் கரும்பு ஜூஸ். இதெல்லாம் நான் குடிக்கலன்னா அங்கே ஷாப்பிங் போனது அர்த்தமே கிடையாது. பட் போனாலும் அந்தளவுக்கு எதுவுமே எடுக்கவே இல்லை. போயிட்டு உடனே வர மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ப்ளவுஸ் எதுவுமே செட் ஆகலை. சரி சாரீக்கு வந்துட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் செட் ஆகலை. இந்த ப்ளவுஸ் நான் போட்டு பார்த்தேன். பட் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளெயின் சாரீக்கு தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சமோசா லைக் நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களுக்கு இடமே இல்லை சாப்பிட்ணுன்னா, நீங்கள் போத்தீஸ் மாடியில் போயிட்டிங்கன்னா 9th ஃப்ளோருன்னு நினைக்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸோ சாம்பார் சாதம், பப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம். 2 போத்தீஸ்லேயுமே நல்லாயிருக்கும் ஃபுட்டு. ரொம்ப நல்லா குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அண்ட் எனக்கு ஒரு சாரீ மட்டும் எடுத்தேன். அந்த சாரீக்கு வந்து சுங்கு போடணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக வந்தேன். லைக் நான் எடுத்தது எப்போயோ, பட் இப்போ தான் சுங்கு போடுறதுக்காக வந்தேன். சரி அவங்க பில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைனா ரிட்டன் பண்ணணுன்னா கூட எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃப்ரீயாக தானே போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். பட் அந்த சாரீ நான் கல்யாணத்துக்கு கட்டலை. நான் ஜஸ்ட்டு சூடி மாதிரி போட்டு போயிட்டேன். பிகாஸ் ட்ராவலு அண்ட் எனக்கு அவ்வளோவா இப்போல்லாம் வந்து உடம்பு செட் ஆக மாட்டுது. லைக் அதனால் சரி ஓகேன்னு. பட் எனக்கு சாரீலேருந்து இவங்க சுங்கு போடுறதுக்கு நூல் பிரிக்கும் போது மனசு வலிக்குது. லைக் யார் சாரீயில் என்ன கலரில் பிரித்தாலும் எனக்கு சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்குமா, ஐயோ அதுக்கு வலிக்க போகுது அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். லைக் லிட்ரலாக வந்து எனக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும். பட் நான் அந்தளவுக்கு கட்ட மாட்டேன். பட் எப்போ பார்த்தாலுமே சாரியை பார்த்தா நான் அங்கேயே பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் பார்த்தா தெரியாது. எப்போயுமே ஜீன் போட்டு சுற்றிட்டு இருப்பேன்னா, அதனால் என்னை பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது. இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இது வந்து நான் நெக்ஸ்ட் டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் பாதி மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஏப்ரல் மந்த்து இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ சாரீ ஷாப்பிங் வந்துட்டு நீங்கள் போத்தீஸ் போகிறீங்கன்னா அங்கே ஆஃபர் செக்ஷன் ஒன்று இருக்கும். அங்கே நல்லாயிருக்கும். பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். 5000 இருக்க சாரீஸ்லாம் 2000, 2500 அந்த மாதிரி ரேட்ஸ்லேயே இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும்ல, சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே ஸ்டார்டிங்லேயே இருக்க போத்தீஸு. அந்த போத்தீஸில் வந்து நீங்கள் சாரீ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2Kக்கே சூப்பராக கிடைக்கும். அண்ட் நீங்கள் அங்கே ஆஃபர் செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். பட் பக்காவாக போய் எடுங்க. அண்ட் பேங்கிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்தேன். பட் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. ஜஸ்ட்டு வந்து ஒரு இயரிங்கு அந்த மாதிரிலாம் எடுத்தேன். மாடியில் போய் பார்த்தா எங்கள் கார்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. அண்ட் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இது மாதிரி பொம்மை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் பார்த்துட்ருந்தேன். குங்குமச்சிமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ₹800, 1200 வரைக்குமே நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் இதோட பெருசாலாம் இருந்துச்சு. அண்ட் பார்த்துட்டு இது வந்து இன்னொன்று ஒரு நாள் இது வந்து ஜூடியோவில் வந்து ஷூ எடுக்க போனேன். இதெல்லாம் நான் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த ஏப்ரல் மந்த் அந்த டைமில். ஸோ ஷூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். எனக்கு வந்து ரீசன்ட் டைமாக வந்துட்டு ஷூ போட்டுக்கலாம், சம்மரில் ரொம்ப டேன் ஆகுது கால்லாம். ஸோ அதனால் ஸ்லிப்பர் வேணான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நல்லாவும் இருக்கும். ஜூடியோவில் வந்து குவாலிட்டியை நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் சைடில் வந்து ஸ்ட்ரிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் போட்டிருக்க ஸ்லிப்பர் வந்து 1 இயருக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறது தான். 1 இயர் மீன்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப்பர் எல்லாமே ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கிட்ட நான் ரொம்பவே அடித்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வர்த்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷூ வந்து பாய் செக்ஷன்லேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. பிகாஸ் கேர்ள்ஸ் செக்ஷனில் எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் ஒயிட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செட் ஆகாது சொல்லிட்டு அங்கே ஒரு ஷூ மட்டும் எடுத்தாச்சு. அண்ட் எனக்கு இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும். இது நான் ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த ஒரு டிஷர்ட்டு. ரொம்ப நாள் கழித்து எடுத்து ஓகே நல்லா தான் இருக்குது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வந்தேன். அண்ட் எங்கேயாவது போச்சுன்னா
லைக் நான் எங்கேயோ போகிறேன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். பட் அந்தளவுக்கு எடுக்க முடியல. இல்லைனா நான் வந்து ஒரு டே இன் மை லைஃபே எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். அது எனக்கு செட் ஆக மாட்டுது. மெக்டி போயிருந்தேன். எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வெண்ணிலாவில் சாக்லேட் சிரப் ஊத்தி குடுப்பாங்க. அதுவும் திக்கா இருக்கும் சாக்லேட் சிரப். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லவர். எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே பிடிக்காது. யாரா இருந்தாலுமே வந்து அத வாங்கிருவாங்க. எனக்கு என்னடா இது வாங்குறாங்களேன்ற மாரி இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கலிஃபோர்னியா பர்ரிட்டோ இருக்குல்ல, அங்க வந்துட்டு இந்த ரைஸ் பவுல் இருக்குல்ல, அந்த மாரி வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப ஃபில்லிங் ஆகுற மாரி இருக்கு. எனக்கு ரீசென்ட்டா பர்கர் சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆச்சு. ஸோ இந்த வீக் நான் போகும்போது மெக்டில வந்துட்டு போய் சாப்பிட்டு வந்தேன். ஆனா என்னதான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் இந்த கில்ட் ஃப்ரீயா சாப்பிடணும்னா இந்த சப்வே அந்த மாரி தான் சாப்பிட முடியும். என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஹோம் சென்டர்ல உங்களுக்கு சூப்பராவே கிடைக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா, அதுக்கேத்த குவாலிட்டி கிடைக்கும். வெளியில போனீங்கன்னா, இந்த பட்ஜெட்க்கு வந்துட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் சாரி எடுக்கலான்னு இருந்தேன். பட் மேரேஜ்னா எல்லாருமே சாரி வச்சு குடுப்பாங்க. சரி ஓகே. ஏதாவது டெக்கார் ஐட்டம், கேண்டில்ஸ் எனக்கு இந்த மாரி எடுக்கணும்னு தான் தோணும். ஸோ, அதனால அந்த மாரி தான் நான் எடுத்திருந்தேன். இந்த ஆட் ரொம்ப அழகா இருந்துச்சு. சாரி மாரி. இந்த மாரி கட்டம் போட்ட அந்த காலத்து சாரிலாம் இப்போ ட்ரெண்டா வேற போகுதா, அதனால ஸ்பார்க்குள்ள போயிட்டு சும்மா விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி பிளேஸஸ்லாம் போறதுக்கு. அண்ட் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா, இங்கே சாக்ஸ் இருந்துச்சு. செட் ஆஃப் 2 இருந்துச்சு. ஸோ Zudio-லயே 2 எடுத்துட்டேன். ஏன்னா, டக்குன்னு டி நகர்ல போய் வாங்க முடியாது. டி நகர்ல வந்து செட் ஆஃப் 3, 5லாம் வந்து ₹100க்கே கிடைக்கும். இந்த ஷூ தான் வாங்குனேன். நான் பிளாக் காமனா இருக்கும்னு நெனச்சேன். பிகாஸ் ப்ளூ ஒரு இந்த கிரீன் கலர்ல ஒண்ணு இருந்துச்சு. அது எடுக்கலான்னு தான் இருந்தேன். பட் வேண்டாம் காமனா இருக்கட்டும்னு பாய்ஸ் செக்ஷன்லேருந்து தான் எடுத்தேன். பர்ஃப்யூம்ஸில் வந்து 1+1 இருந்துச்சு. இந்த ப்ளூ நல்லாயிருக்கும். இந்த ரெட்டுமே இதில வந்து வரும். சரி 1+1, 1+2 அந்த மாரிலாம் ஆஃபர் போட்டிருந்தான். எனக்கு கொஞ்சம் வொர்த் மாரி இருந்துச்சு. அதனால வாங்குனேன். அண்ட் இந்த பாட்டில் வந்து நான் எடுத்தேன். என் தங்கச்சி வந்து எடுத்துக்கிட்டா. அண்ட் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குதா நெனைக்கிறேன். அண்ட் கவர்ஸ் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ கவர்ஸ் அந்த மாரிலாம் வாங்கியிருந்தேன். கப்பு செராமிக்ஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் இது பிளாஸ்டிக் தான். பட் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ செட் ஆஃப் 3 லைக் செட் ஆஃப் 3 கூட இல்ல. அது 1+2 சம்திங் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தான். 1 வாங்குனா நமக்கு 2 ஃப்ரீயா சம்திங் அந்த மாரி தான் வாங்குனேன். அண்ட் சோப் வாங்குனேன். அண்ட் வந்து வீட்டுக்கு வந்து நல்லா சுட சுட பஜ்ஜி குடுத்தாங்க. எனக்கு ஆனியன் பஜ்ஜி அண்ட் தென் பிரெட் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். வாழைக்காவ விட. பட் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. வந்தோனே சாப்பிட்டுட்டு உடனே வந்தோனே நான் எதாவது வாங்கினேன்னா அதில சாப்பிட்டுருவேன். தோசை போய் இந்த கப்பில யாராவது சாப்பிடுவாங்களான்னு நீங்க சொல்லுங்க. ஆனா நான் சாப்பிடுவேன். ஸோ வந்துட்டு அண்ட் ரேண்டம் டேஸ் தான் சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜூஸ் போட்டுடலாம். ரொம்ப அதிகமா வச்சிருந்தாலும் வேஸ்ட்டு. ஒண்ணு நான் ஜூஸ் போட்டு ஃப்ரீசர்ல வச்சுருவேன். லைக் தண்ணி ஊத்தாம ஃப்ரீசர்ல வைப்பேன். எப்போ வேணுமோ ஒரு கிளாஸ்ல வந்து ஹாஃப் ஊத்திட்டு, தண்ணி ஊத்திட்டு கலந்துருவேன். சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம். நான் நார்மலா அப்படியே வச்சுருவேன். அப்போ சுகர் வேணுனா நம்ம சுகர் போட்டுக்கலாம். நெறைய பேர் வந்து சுகர் வந்து நல்லா வந்து மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டக்குன்னு டிசால்வ் ஆகும் ஜூஸ்க்குன்னு. பட் இந்த ஜூஸ் இது வந்து புளியறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் ஏதோ ஈஸியா இருக்கும்னு நெனச்சேன். அண்ட் ஜூஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சுச்சு. நான் கொஞ்சம் நெனச்சேன் நெறையவே வரும்னு. பட் அந்த அளவுக்கு இல்ல. பட் ஓகே லைக் ஓகே ஹெல்த்தியா குடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் வாங்குனேன். இப்ப நான் இது ஒரு ஒரு நாள் வாங்குறேன்னா, அதோட 1 மாசம் ஜூஸே குடிக்க மாட்டேன். வெளியில போனா தான் ஜூஸ் வந்து ரேண்டமா குடிக்கிற மாரி இருக்கு. அண்ட் இந்த மாரி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டு மிச்சத்துல வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து நான் வந்து லைக் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் குடிச்சிடுற மாரி. பிகாஸ் அது ஃபுல்லா வச்சாலுமே வந்து போயிடும். அதனால. அண்ட் நானும் என் சிஸ்டரும் உட்காந்து வரைஞ்சிட்ருந்தோம். இது நான் வரைஞ்சேன். எனக்கே தெரியல இது நல்லா வந்திருக்குன்னு. பட் நான் ஸ்டோரி போடும்போது நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன் பீஸ்ல வர கேரக்டர். எனக்கு டக்குன்னு வரைஞ்சிரும். என் தங்கச்சி ஸ்லோவா வரைவா. பட் அவ பெர்ஃபெக்ட்டா வரைவா. நான் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நான் அப்படியே வரைஞ்சிருவேன். எனக்கு என்னவோ ரொம்ப புடிச்ச மாரி தான் இருந்துச்சு. லைக் யாருக்காவது ஒன் பீஸ் லவர்ஸ் புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கான்னு. அண்ட் இதில என் தங்கச்சி தான் வரைஞ்சிட்டு இருந்தா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கூட எப்பயாச்சும் வரைவோம். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அண்டு காளான் கடை போயிருந்தேன். ரொம்ப டெம்ப்ட் ஆகுது ரீசென்ட் டைமா. ஈவன் இப்போ நான் வாய்ஸ் குடுக்குறேன்னா, நேத்து கூட பானிபூரி சாப்பிடணும்னு போயிருந்தேன். கடை இல்லாம போயிடுச்சு. அண்ட் பாய் சப்ஸ்கிரைப் டூ மை சேனல்.